ஹலோ ஆல். இந்த வீடியோல பாஸ்மதி அரிசிக்கும் சீரக சம்பா அரிசிக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு நான் சொல்ல போறேன். பாஸ்மதினா சான்ஸ்கிரிட்ல நறுமணம் மிகுந்த அரிசின்னு அர்த்தம். சீரக சம்பாக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, சீரகம் மாதிரி சீரகத்தோட வடிவத்துல சின்னதா இருக்கும். பாஸ்மதியோட தோற்றம் நல்ல நீல நீளமா மெல்லிசா இருக்கும். சீரக சம்பா சின்ன சின்னதா உருண்டை வடிவத்துல இருக்கும். பாஸ்மதி அரிசியோட வாசனை பூ மாதிரி ஒரு மென்மையான வாசனையை கொண்டது. சீரக சம்பா அரிசிக்கு ஒரு தனித்துவமான ரொம்ப அடர்த்தியான மனம் இருக்கும். சமைச்சதுக்கு அப்புறம் பாஸ்மதி அரிசி முன்னாடி இருந்ததை விட இன்னும் நல்லா அதிகமா உதிரி உதிரியா வந்துரும். சீரக சம்பா அரிசி நீளமாலாம் வராது. மசாலா பொருள் எல்லாம் நல்லா உறிஞ்சிக்கும். இந்த பாஸ்மதி அரிசியை நம்ம எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் பிரியாணி, முகலாய் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ். அதுவே சீரக சம்பா தென்னிந்திய திண்டுக்கல் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, இதுக்கெல்லாம் சீரக சம்பா தான் பெஸ்ட். ஊட்டச்சத்துக்கள்ல கெலோரி, புரோட்டீன், கொழுப்பு இதெல்லாம் ரெண்டுக்கும் அதிக வித்தியாசம் கிடையாது. ஆனா நார் சத்துன்னு எடுத்துக்கும் போது சீரக சம்பால பாஸ்மதியை விட அதிகமான நார்ச்சத்து இருக்கு. ரொம்ப எளிதில் சிரிச்சிரும். சீரக சம்பால செலீனியம், ஜிங்க் அப்படிங்கிற 2 மினரலும் அதிகமா இருக்கு. இதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, புற்றுநோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கிற குணமும் இருக்கு. விலைன்னு பார்க்கும்போது சீரக சம்பா அரிசி தான் பாஸ்மதி அரிசியை விட ரொம்ப அதிக விலை. காரணம், இது தென்னிந்தியால, அதுலயும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் விளையுது. ஆனா இந்த பாஸ்மதி அரிசி நிறைய வகை இருக்கு. உலகம் பூராவும் இது விளையுது. நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியத்துல ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி செய்ய போறீங்களா? அப்பன்னா சீரக சம்பா அரிசி வாங்கிக்கோங்க. அதுவே ஹைதராபாதி பிரியாணி, முகலாய் பிரியாணி, இல்ல ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி செய்ய போறதா இருந்தா பாஸ்மதி அரிசி வாங்கிக்கோங்க.